ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? குளிச்சுட்டு சாமி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ பகவத்கீதை படிக்க போகிறேன். பசங்க வந்து டியூஷனுக்கு கிளம்பியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 7 o'clock. இப்போ வந்து 9 மணிக்கு வந்துடுவாங்க. வந்த அப்புறமா இப்போ வந்து 10 நாள் லீவு, அதாவது ஆயுத பூஜைக்காக. தசரா 10 நாள் வந்து ஸ்கூலில் லீவ் விடுவாங்க எக்ஸாமுக்கு அப்புறமா. இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுனால 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க. நேற்று நைட்டு வந்து அப்பா கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. பசங்க வந்து தூங்கிட்டாங்க ஆல்ரெடி, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். பிரசாதமும் ப்ளஸ் பாயாசம். பிரசாதம் வந்து இந்த மாதிரி தாங்க சோழ பூஜையில் இட்லி செய்வாங்க, ப்ளஸ் நிறைய பிரசாதம் செய்வாங்க. இது 2 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நைட்டில் வந்து மீதியெல்லாம் வச்சா காலையில் நல்லா இருக்காது, ஆனால் இட்லி நல்லா இருக்கனால இந்த இட்லியும் பாயாசம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையே சாப்பிட்டாங்க. 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நான் பிளாக் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தால் வீட்டு மேலே ஒரே சத்தம், டம்மு டிம்முன்னு உடைக்கிற மாதிரி. என்னடா ரொம்ப நேரம் சத்தமாக இருக்கேன்னு வெளியில் வந்து பார்த்தேன். சரி நானும் இப்போ கிளம்புவாங்க அப்போ கிளம்புவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். கிளம்புற மாதிரி இல்லை. இருக்கிற பப்பாளிக்காய் எல்லாம் பாதி சாப்பிட்டாங்க, மிச்சம் மீதி இருக்கிறதையும் சாப்பிட வந்திருக்காங்க. சரி சாப்பிட்டா பரவாயில்ல, ஏன்ப்பா வீட்டு மேலே குதிக்கிறீங்க, சீடு உடஞ்சி கூட போகுது. உரியால சொல்லணுமோ, ஒரு வேளை தமிழ் தெரியாதோ. செத்திக்காவோ. இதெல்லாம் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டாங்க ஆல்ரெடி. ତାମିଲରେ କହିଲେ ଯାଉନାହାନ୍ତି, ଓଡ଼ିଆରେ କହିଦେଉନ ଟିକେ ଯାଆନ୍ତୁ। ଘର ଭାଙ୍ଗି ଦେଉଛନ୍ତି ଉପରେ ଡେଇକିରି। ସିପ ବଜାର இவங்க எங்கள் ஒன்று விட்ட நாத்தனாரோட பையன். அவங்களோட வண்டி தான் எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. வண்டி எடுத்துகிட்டு போனால் இது வந்து நான் ரேஷன் அரிசி வாங்குகிறேன் கடையிலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த ரேஷன் அரிசி வந்து 2-3 மாதம் அரிசி அப்படியே இருந்தது. அதனால் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த கடை அரிசி வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன். எங்கள் பையனும் நாத்தனார் பையனையும் சேர்த்து பேக்கில் வந்து போட்டு சைக்கிளில் வச்சு கொடுத்து விட்டேன். அவங்க மாற்றிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ பப்பாளிக்காய் காரக்குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு பப்பாளிக்காயை தோல் சீவி நல்லா கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், தனியா, ஒரு மிளகாய் இதை வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு குழம்பு செய்ய. பப்பாளிக்காயை இந்த மாதிரி நல்லா தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பப்பாளிக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்திருக்கேன், தோல் சீவி அதையும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ண கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கிறதுனால தான் இங்கே வந்து குழம்புல வந்து ரொம்ப எண்ணெய் இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலி பாதி வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன், மீதியெல்லாம் வந்து இதில் அரைச்சிருக்கேன் 1.5 வெங்காயம் போல். இஞ்சி, பூண்டு, தக்காளி, தனியா, சீரகம் இதெல்லாம் வச்சு நல்லா வந்து அதை போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நம்ம விருப்பப்படி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். நான் வந்து மஞ்சத்தூளும் தனி மிளகாய்த்தூளும் காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாய்த்தூள் கொஞ்சமாகவும், அதுக்கப்புறமா தனியாத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாசனைக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு இந்த தக்காளி மசாலா இருந்து வெளியில் வரணும். எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதோ அப்போ தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்து அது கூட உருளைக்கிழங்கு, பப்பாளிக்காய் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சுருக்கேன். மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்து அடுப்பில் பால் வச்சுருக்கேன். இந்த மசாலா பிரிஞ்சு வந்த உடனே இந்த மசாலாவை தூக்கி அப்படியே வந்து ஏற்கனவே குக்கரில் எல்லா காயெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சமாக இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி அதையும் வந்து ஊற்றிக்கணும் குக்கரில். ஏன்னா குக்கரில் வேக வச்சா தான் அது நல்லா சீக்கிரமாக வந்து வேகும். அதோடு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப லேட்டாகும் வேக. கடலைப்பருப்பும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பப்பாளிக்காயும் வந்து நல்ல வெந்தால் தான் சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆக்சுவலி எங்கள் பசங்க வந்து பப்பாளிக்காயெல்லாம் குழம்பு செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாதமோட உருளைக்கிழங்கோட வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, தெரியாது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஏன்னா காயெல்லாம் இன்னும் வேகலை இல்லையா, பச்சையாக தான் இருக்குது. அதனால் சுவைக்கேற்ற உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி குக்கரை அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது மீடியமான 3 விசிலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா செம மழை, பயங்கரமாக வந்து ஏற்கனவே வானம் மூடிட்டு இருந்தது. அப்புறமா திடீர்னு நல்லா ஹெவி மழையாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து துணியெல்லாம் காய வச்சதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி வச்சுட்டேன். பசங்க நல்லா வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க, பபுள் ரெடி பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து கோயிலேருந்து கொஞ்சம் பிரசாதம் கொண்டு வந்தாங்க.
பிரசாதம் கொண்டு வந்தவொடனே பசங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அதுக்குள்ளே சமையல் முடிச்சிட்டேன். ஒரு 2 மணி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாதம், அதுக்கப்புறமா வந்து இந்த மாங்காய் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் லைவ்லேயே கூட காமிச்சிருப்பேன். மாங்காவை வந்து தோல் சீவி கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சது. நம்ம வருஷ கணக்கில் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த லைவ் பண்ணியிருந்தேன். அந்த மாங்காய் தான் டப்பாவில் போட்டு வச்சுருந்தது. ஒரு 2 மாங்காய் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், தொட்டு சாப்பிட்லாம், மற்றபடி வெங்காயம் போட தேவையில்லை. கொஞ்சமாக வந்து ஒரு பல் பூண்டும், ஒரு பச்சை மிளகாவும், கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு புளிப்பாக நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் மாதிரி இருக்கும். அதோட கூட வந்து குழந்தைங்களுக்கு சாதம் கொஞ்சம் ப்ளஸ் வந்து குழம்பு வச்சு கொடுத்தேன். பசங்க சாப்பிட்டுட்டு மழை வரதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஷாம்பு வச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் ரெடி பண்ணாங்க. ஒருத்தர் பைப்பு வச்சோம், இன்னொருத்தர் வந்து புனலை வச்சும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஏன் இந்த மாதிரி வேறு வச்சு ஊதலாம்ல அப்படின்னா, இதில் கூட பெருசாக வரும்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தேன். மறுபடியும் வீட்டு மேலே டம்மு டிம்முன்னு ஒரே சவுண்டு பயங்கரமாக. நானும் எவ்வளோ நேரம் தான் சரி கம்முன்னு இருக்கிறது, வந்து இப்போ வச்சு கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேய்னா போவே இல்லை அவங்க ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் என் பெரிய பையன் வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த உண்டிகோல் இருக்குது வீட்டில், அதை நான் பிடிச்சிட்டு கையில் அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஆக்ஷன் அவங்க பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா விலங்குகள்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பசங்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அடிச்சிருவாங்க. அதனால் வந்து நான் பசங்களுக்கு எப்போவுமே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இவங்களாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு உண்டிகோல் வச்சு ஒரு ஆக்ஷன் மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் 2 உண்டிகோல் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் சரி வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பசங்க வந்து டியூஷனுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு பெரியவன் வெளியே போனால் அவங்கள விரட்டுறதுக்கு, நானும் உள்ளுக்குள்ளே வந்து துணியெல்லாம் காஞ்சிருக்கான்னு பார்த்தா காயலை, மழை வந்து விட்டுடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டு முன்னாடி வந்து ஒரு வேளை இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் விரட்டலான்னு பார்த்தா இங்கே இல்லை. ஆல்ரெடி பப்பாளி காயெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அவன் வந்தான். ரீசெண்டாக இப்போ நான் புவனேஸ்வர் கூட போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவன் தான் குட்டி பையன். வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான், ஆடிக்கிட்டே இருந்தான். வேண்டாம் நான் கூட கேட்கல. உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்தான். அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் தம்பி 2 பேர் கூடவும் 2 அண்ணனுங்க, இவன் தம்பி 3 பேரும் சேர்ந்து இவன் பாட்டு பாடுறேன்னு அவன் 2 பேரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏபிசி மால்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏபிசி மால்ட் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரை போட்டேன். எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை போட மாட்டேன். கொஞ்சமாக போட்டுட்டு 2 பேருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கடையில் வந்து எங்கள் மாமனார் வந்து அடிக்கடி பசங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து அது வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க. இவன் கடைக்கு போயிட்டு போன்விட்டா ஒன்று வாங்கியிருக்கான், நல்லாயிருக்கு 5 ரூபா பேக்கெட்னு சொல்லி. அப்படியே வந்து கையில் கொட்டி சாப்பிட்றேன்னு சொன்னால், நான் அப்படியெல்லாம் கொட்டி சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்காது அப்படின்னேன். அப்போ நான் ஜூஸில் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா, ஜூஸில் போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குடிங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன் 2 பேருக்கும். நானுமே கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து ஆக்சுவலி போன்விட்டா ஆட் பண்ணலை, பசங்களுக்கு மட்டும் 2 பேருக்கும் கொஞ்சம் போன்விட்டா ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் கொடுத்தேன். கடையில் வந்து ஹார்லிக்ஸ் பேக்கெட்டு, அந்த போன்விட்டா பேக்கெட்லாம் விற்பாங்க, அதெல்லாம் எப்போயாச்சும் வாங்கினோன்னா வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்பில் இந்த கிராஃப்டெல்லாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அதனால் வந்து லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் நான் லைவ் பண்ணும்போது நேற்று லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்க வந்து நடுவில் ரெடி பண்ணி கொண்டு வந்து காமிச்சாங்க. நான் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் லைவில். இந்த மாதிரி இதை பார்த்துட்டு அப்படியே வந்து எக்ஸாக்ட்லி அதே மாதிரி செஞ்சுருந்தாங்க. பெரியவன் வந்து அதே மாதிரி செஞ்சிருந்தான். சின்னவனுக்கு அந்தளவுக்கு தெரியாது, அவர் வந்து சின்ன ஐட்டம்ஸ் தான் செய்வார். அதுக்கப்புறம் 2 பேரும் சரி இதை பண்ணிவிட்டு நான் வந்து மதிய சாதமும் குழம்பும் ஏற்கனவே இருந்தது, அதையே நைட்டுக்கு லைவ் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்டேன். லைவ் பண்ணி முடிச்சிட்டேங்க. குழந்தைங்க வந்து கோயிலாண்ட கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு வர. சத்தம் கேட்குதுங்களா? இன்றைக்கி தான் நவராத்திரி பூஜையோட 16வது நாள். நாளைக்கு அஷ்டமி, அதுக்கடுத்த நாள் நவமி, தசரா. அது தசரா அன்றைக்கி தான் வந்து ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம கொண்டாடுறது. இன்றைக்கி வந்து கோயிலில் சாப்பாடு வந்து இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க 16 நாள். இப்போ இன்றைக்கிலேருந்து அப்பா வந்து வீட்டில் தூங்குவாங்க, மாமியாரும் நாத்தனார் பையனும் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிடுவாங்க. மாமனார் வந்து இன்றைக்கிலேருந்து வீட்டில் படுத்துப்பாங்க. கோயிலாண்டை வந்து யாரெல்லாம் படுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 16 நாள் சொல பூஜா, அதாவது 16 நாள் இந்த பூஜை நவராத்திரி பூஜை கோயிலாண்ட எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்து கோயிலாண்ட படுத்துப்பாங்க. இன்றைக்கிலேருந்து முடிஞ்சது பூஜை. இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகும். ஆக்சுவலி வந்து இப்போவே 10 மணி மேலே ஆயிடுச்சு, இன்னுமே லேட் ஆகும்.
பூஜை முடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக 12 மணி கிட்டத்தட்ட ஆகிடும். என்னோடய ஃபுல் டே vlog மட்டுமே ஆட் பண்ணாமல் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான இல்லை யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கணும் அப்படின்னு நினச்சேங்க. அதனால் மீதியான சாதத்தில் நம்ம வெரைட்டி பரோட்டா செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ சாதம் இருந்தாலும் சரிங்க, அந்த சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச அப்புறமா அதில் சாம்பார் இல்லைன்னா காரக்குழம்பு, உங்கள்கிட்ட எந்த ஒரு பொரியலோ இல்லை வறுவலோ என்ன மீதியாக இருந்தாலும் அதை வந்து 1 கப் போல் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை மறுபடியும் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி எடுங்க. ஆக்சுவலி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2400 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஆனால் ஒரு சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மக்கள் பார்க்கல. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில யூஸ்ஃபுல்லாச்சும் வீடியோ ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கீங்களே அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது, ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து தினமும் ப்ளாகில் ஆட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அந்த மிக்சிங்கில் இப்போ கோதுமை மாவு 1 கப்பு போல் சேர்த்து நல்லா அரைச்சி உப்பு சுவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலி சாதம் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு சேர்த்துருந்தோம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் சாம்பார் சேர்த்துருந்தோம். ஆக்சுவலி நம்ம சாம்பார் சேர்க்காமல் அரிசி மாவு மட்டுமே சேர்த்துருந்தா நமக்கு வந்து இன்னும் தண்ணி ஆகியிருக்காது. அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவு சேர்த்துருக்க வேண்டியிருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துருந்தா போதும். சாம்பார் வந்து நம்ம ஜஸ்ட்டு வெரைட்டி பரோட்டா செய்கிறதுக்காக மட்டும்தான். அதோட இந்த அளவுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாது. அதனால் நீங்கள் வந்து சாம்பாரோ இல்லை பொரியலோ வறுவலோ வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் மட்டும்தான். நீங்கள் நல்லா மசிச்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த மாவில் சேர்த்துட்டு செய்யலாம். ரொம்ப அரைச்சி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து வெறும் சாம்பார், கிள்ளு மிளகாய் சாம்பார் மாதிரி வச்சுருந்ததுனால தான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி மாவு கையில் எடுத்து நல்லா வந்து கோதுமை மாவு போட்டு திரட்டி இந்த மாதிரி பரோட்டா வந்து மடித்து செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வெரைட்டி பரோட்டா நம்ம செய்யணுன்னா ஆலு பரோட்டா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள் வந்து நம்ம பரோட்டா செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து மசாலா ரெடி பண்ணி நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செய்யாமல் வீட்டில் இருக்கிற பொரியல் நம்ம மதியம் வந்து ஏதாவது செஞ்சுருப்போம் இல்லைங்களா, அதையே கொஞ்சமாக ஒரு டிஃபனில் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா அதையே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாதத்தை அரைச்சிக்கணும். சாதம் அரிசி மாவை சேர்த்து அரைச்ச அப்புறமா இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பொரியலோ வறுவலையோ கையில் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ண முடிஞ்சால், இல்லைன்னா மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கோதுமை மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி திரட்டிட்டு இப்போ வந்து நம்ம இதை சுட்டு எடுக்கணும். ஆக்சுவலி சாம்பாரோ இல்லை காரக்குழம்போ சேர்த்தா மட்டும்தான் நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி இது ரெண்டுமே சேர்க்கல, வறுவல் பொரியல் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இல்லாமல் கெட்டியாக சேர்க்குறோம் அப்படின்னா கோதுமை மாவு கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ திருப்பி போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக சின்ன சின்ன பபிள் வந்த அப்புறமா இதை திருப்பி போட்டு நம்ம செஞ்சு எடுத்தோம்னா இதில் நம்ம வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. பரோட்டா மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் இதில் நம்ம தாராளமாக போட்டு செஞ்சால் சைட் டிஷ்ஷே நமக்கு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் தாராளமாகவே போட்டு நம்ம செஞ்சோம்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. மதியம் வச்ச சாதமும் ரெடி, அதுக்கப்புறம் கூட பொரியல் இருந்தாலும் சரி, நம்ம வேறு எதுவுமே செய்யாமல் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கும் போது நம்ம சப்பாத்தியோட ஃபுல் ப்ரோட்டீனும் நமக்கு கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.